அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த கேள்விக்கையோட அன்னும் இன்னும் இனி 3 வகையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் இங்கே கேள்விக்கையில் முதல் விவசாயம் அறிமுகமான இப்பைய மனவர் இங்கே இருக்கிற போது அவர் கூட நெருக்கமாக இருக்கும். அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வருவார். அது மட்டும் இல்லை, அவர் கிராம பகுதிகளுக்கு போய் அப்போல்லாம் இந்த தொலைத்தொடர்பு இந்த இதெல்லாம் அதிகமாக கிடையாது. அதனால் விவசாயிகளை சந்திக்கிறது நைட்டில் வந்து கூட்டம் போட்டு பேசி அதில் என்னென்ன புதுமைகள் இருக்குது, என்னென்ன விவசாயத்தில் நவீனமாக பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த கேள்விக்கை வந்துச்சு. அதற்கு பின்னால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம ஏரியாவில் கரும்பு நிறைய விளையும். அது பொற்காலம். நிறைய பேர் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சாங்க, எக்கச்சக்கமாக செலவு பண்ணாங்க. அந்த சமயத்தில் இந்த சல்பேட் போடுவாங்க. யூரியா போட்டால் கரும்பு சர்க்கரை பதம் வராது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் அப்போ அவரை அணுகி, இந்த மாதிரி எங்கள் பூமி இருக்குது, சல்பேட் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிற போது, ஐயா நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி அதுக்கு பின்னால் கரும்புக்கு இது பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் நான் அவங்களே சாயில் இது எடுத்து யூனிவர்சிட்டியில் கொடுத்து கொண்டு வந்து அந்த ரிசல்ட் கொடுத்தாங்க. எங்கள் பூமி இந்த ஜல்லி, இந்த சுண்ணாம்பு கலந்த லேண்ட். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குற போது எங்கள் லேண்டில் பொட்டாசியம் பாஸ்பேட்டு வேண்டிய அளவுக்கு மேலே இருக்குது. ஆனால் தழைச்சத்து இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக யூரியா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யூரியா போட்டு நான் மார்க்கெட்லேயே ஃபஸ்ட்டு ரேட்டு விட்டேன். நல்லா செலக்ட் பண்ணுது. அதுக்கு காரணம் இந்த சாயில் டெஸ்ட்டு, அதுக்கு ஒரு உதவியை கேவிக்க. அதே மாதிரி எந்த பயிர், அப்போ நான் நூலகராக இருக்கிற போது யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாலும் இந்த அக்ரிலேருந்து வந்தாலும் என்னை முதல் பார்ப்பாங்க. முதல்ல 5008 நெல் பயிர் பண்ணோம். அதுக்கு பின்னால் சோளம், இந்த கம்பு முதல்ல வந்துருக்கு. அப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தபோது 30% வருது. அது அப்போ நல்லா ஈல்டு. அப்போ எங்கள் மாமா அங்கே யூனிவர்சிட்டியில் இருந்தார், லட்சுமணன் சொல்லி கனவுக்கால். அவர் விதை கொடுத்து போட்டு அதை விளைஞ்சோம். அந்த மாதிரி விளைஞ்சிட்டு இருந்துட்டு அப்புறம் அதுக்கு பின்னால் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. என்னாச்சு, அந்த நெல் பயிருக்கு அந்த பாலிடால்னு அப்போ மருந்து அதை அடிக்க சொன்னாங்க. அடித்து காலையில் போய் பார்த்தா நம்ம தோட்டம் பூராமே தவளை செத்துக்கிறது. என்னடா இத்தனை தவளை செத்து போச்சு, தவளை இந்த கொசு இது இந்த இதெல்லாம் இது பண்ணுறதை நம்ம அடிக்கிறோமே அப்படின்ட்டு தான் அதுக்கு பின்னால் இந்த மருந்து அடிக்கிறத குறைச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு குறைச்சிட்டு இப்போது இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த எல்லா இதுக்கும் இப்போ எங்கள் ஊர் பக்கம் இங்கே அடிக்கடி நாங்கள் வந்து எல்லா இதுக்கும் கலந்துக்கிறதுனால எங்களுக்கு ஒரு உபயோகம் இருக்குது. அதற்கு பின்னால் நாங்கள் நூலகத்திலிருந்து ஓய்வு பெற்றதுனால இப்போது எஃப்ஓ கார்மெண்ட்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அரங்கநாதர், ஸ்ரீ அரங்கநாதர் உணவு உற்பத்தியாளர் கம்பெனி சேர்மனாக இருக்கேன். இப்போது நம்ம கேவிக்கையோட தொடர்பில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த புக்கெல்லாம் கூட நீதி வளர்ப்பு, இயற்கை உரம் தயாரித்தல், மண் பரிசோதனை எடுத்தல் சொல்லி இதெல்லாம் வந்து கூட நம்ம பகுதியில் எடுத்து இது பண்ணாங்க. நிறைய விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது ஒன்று. சார்கிட்ட இப்போ ஒரு 3 மாதத்துக்கு நல்லா பேசுகிறேன். நம்ம பகுதியில் சிறுமுக பகுதி இருக்குது. அங்கே வாழை நிறைய விளையும். அந்த வாழையிலிருந்து இப்போ ஒரு சில சமயம் இப்போ பாருங்கள், முதலி கூட ஆகாது. அதனுடைய மற்ற பொருள்கள் வேலையாடர் பண்ணால் நமக்கு அது நல்ல உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலர் பண்ணுறோம். எங்கள் குரூப் சார்பாக சம்பத்து அவங்க வாழைக்காய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அது நல்லாவே போயிட்டுருக்கு. அது பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சார் சொன்னார்ல, இந்த வாழை நார்லேருந்து இது பண்ணுறது மதுரையில் மேலூர் என்கிற இடத்துல ஒரு
நபர். அவர் இந்த வாழை நார் கூட இருக்குது, நார் எடுத்து மிஷினெல்லாம் வச்சுருக்காரு அவர். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படி எடுக்காமல் இந்த அளவுக்கு பிரித்து இது பண்ணி அதில் கூட மாதிரி இதெல்லாம் பின்னி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்காரு, நிறைய அனுப்பிச்சிட்ருக்காரு. அவர் ஆஃபீஸ் போய் பார்த்தோம்னா பிரதமர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் வாங்காத அவார்டாக இல்லை, இது இல்லை, அத்தனை இது அந்த நார்லேருந்து பண்ணதுக்காக மட்டும் வாங்கியிருக்காரு.